இப்போ நம்ம வந்து ஹெல்த் ஜெண்டர் கேப்ப வந்து நம்ம எப்படி ஒரு ஈக்குவல் பே பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். ஒரு பேட்ரியார்கல் செட்டப் பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். அது கூடவே சேர்ந்து அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். இல்லம்மா இந்த பேட்ரியார்கியோட பிரச்சனை உங்களோட ஹெல்த்ல இருந்து இம்பாக்ட் ஆகுது. ஹெல்த் அப்படிங்கிறது நம்ம ஒரு சிம்பிள் டேர்ம்ஸா சொல்ல முடியாது. இந்த ஹெல்த்துக்கு பின்னாடி நீங்க சொன்ன மாதிரி அக்சசபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி, இல்ல இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே எவ்வளவோ இன்இக்வாலிட்டி இருக்குது. சோ அங்கிருந்து நான் வரப்போ நம்ம இதை ஈக்குவாலிட்டின்னு பேச முடியாது, ஈக்குவிட்டின்னு பேசணும். ஏன்னா அகைன் மென்னோட உடம்பு வேற, விமனோட உடம்பு வேற. பை பயாலஜிக்கல் ப்ராசஸாவே விமனுக்கு வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. அதாவது அது டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம சொல்ல முடியாது, அதுதான் நேச்சுரல். பட் இந்த வேர்ல்டு வந்து மென்னுக்காக கட்டமைச்சிருக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு அது டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பீரியட்னால நம்ம ஒரு ஆஃப் எடுக்கிறதோ, இல்ல அதனால நம்மளுக்கு வர ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருந்து எல்லாமே. சோ அப்படிங்கிறப்ப இது நம்ம ஈக்விட்டிங்கிற டேர்ம் கீழே தான் கொண்டு வரோம். ஹெல்த் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஈக்விட்டி வந்து எவ்வளவு இருக்குது. ஏன்னா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, லாஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ளதான் இதை வந்து இதை பத்தியே பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ இது நம்ம இவ்வளவு வருஷம் ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு எக்கனாமிக்கலா ஒரு கேப்க்கு கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வந்து ஒரு 136 இயர்ஸ் ஆகும்னு சொல்றாங்க மேனும் விமனும் ஒரு ஈக்குவல் இடத்துல வர்றதுக்கு. அப்படிங்கிறப்ப ஹெல்த்துக்குன்னு எவ்வளவு வருஷங்கள் ஆகும் இன் ஜென்ரல். நான் இந்தியா பத்தி கூட கேட்கல, அக்ராஸ் தி வேர்ல்ட் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப நான் சிட்னி பேஸ்ல இருக்கிறேன். சோ பின்னாடி வருவோம் இங்க எப்படி வந்து பாக்குறாங்கன்ட்டு. சோ அக்ராஸ் தி வேர்ல்டு இது எவ்வளவு வருஷம் ஆகும் நம்ம மென் கூட வந்து நம்ம பாடி பத்தின ரிசர்ச்க்கோ இல்ல நம்மளுக்கான மெடிசன்ஸ்க்கோ இதுக்கெல்லாம் எவ்வளவு வருஷங்கள் ஆகலாம்? எஸ்டிமேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ கரண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. we have pulled back so many years behind. சோ அதெல்லாம் தாண்டி நம்ம இத்தனை வருஷம் போராடி கொண்டாந்த ஒரு ப்ராக்ரஸையே பின்னாடி எடுத்துட்டு போயிட்டாங்க நிறைய குளோபலி எல்லா கண்ட்ரீஸ்லயுமே. சோ இன்னும் அதையும் தாண்டி நம்ம மறுபடியும் முன்ன போகணும் அப்படின்னா இட் இஸ் வெரி ஹார்ட் டு எஸ்டிமேட். இந்த ஜியோபொலிட்டிக்கல் சேஞ்சுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா ப்ராபப்ளி ஐ வுட் சே 200 இயர்ஸ்ன்னு சொல்லுவேன். என் ஜெனரேஷன் இல்ல, உங்க ஜெனரேஷன் இல்ல, அடுத்த இப்ப இருக்க சில்ட்ரன்ஸ் ஜெனரேஷன் இல்ல, அவங்களோட சில்ட்ரன் ஜெனரேஷன் கூட கிடையாது. சோ எனிவேர் 200 to above தான் நான் சொல்லுவேன். ஆனா இப்போ இன்னும் புல் பேக் ஜாஸ்தியா இருக்கிறதுனால it only adds more centuries to how when we will get equity விடுங்களேன், ஈக்குவாலிட்டிக்கே வந்து நமக்கு அவ்வளோ டைம் ஆகும். எக்விட்டிலாம் அதை தாண்டி தான் நம்ம வந்து கன்சிடரே பண்ணணும். சோ இட் வில் டேக் மெனி செஞ்சுரிஸ். நம்ம லைஃப் டைம்ல கண்டிப்பா பார்க்க மாட்டோம்.